Crazy. 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 Jessica, இரண்டு வருகிறாள். எங்க ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்குது. எல்லாரும் ஒவ்வொரு வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. என் வேலை என்னன்னு தெரியுமா? என்னோட புது கண்டுபிடிப்பான டான்சிங் பெட்ட ரெடி பண்றதுதான். என்ன செஞ்சிட்டு இருக்க ஜெசிகா? டான்ஸ் பார்ட்டிக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டான்ஸா? கரெக்டா சொன்ன. இது வரைக்கும் ஆடாதவங்க கூட ஏன் மியூசிக்ல ஆடுவாங்க. இத நிறுத்து ஜெசிகா. நீ நல்லா டான்ஸ் ஆடுற சார். அப்படியா? அப்ப நல்லாதான் இருக்கு. நான் புதுசா கண்டுபிடிச்ச டான்சிங் பெட் அருமையா வேலை செய்யுது. சரி, இது நல்லாதான் இருக்கு. நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து உன்னை பாக்குறேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், பலூன்லாம் ரெடியா இருக்குல்ல? ஜெயன் ஜாக்கும் அங்க என்ன பண்றாங்க? அவங்கள அலங்காரம் பண்றதுக்கு எனக்கு அசிஸ்டண்டா இருக்காங்க. நீ நம்பவே மாட்ட ஜெசிகா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. இந்த பலூன் ரொம்ப நல்லா இருக்குல்ல? எப்படா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்? ஓட்ட விழுந்த பலூன்ல காத்து நிக்காது தெரியுமில்ல? அது பரவாயில்ல, விடு ஜேம். ஆமா, எதுக்காக அந்த பலூனை இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒரு ஜாலிக்காகத்தான். என்ன ஜாலிக்காகவா? ஓட்டையாக போகுது. இங்க பாரு சார், இந்த காம்படிஷன்ல வின் பண்றவங்களுக்கு இந்த அழகான கோல்டு கப் வந்து சொல்லிக்குது. உனக்கே தெரியும், இதுல எப்படியாவது நம்ம வின் பண்ணியே ஆகணும். நம்மளால முடியுமா? கண்டிப்பா. நிச்சயம் நம்மளால முடியுமா? எனக்கு என்ன காஸ்டியூம் போடணும்னு ஒரு சூப்பரான ஐடியா கிடைச்சிருக்கு. கடல் கொள்ளைக்காரங்க வேஷம் அதுவும் நல்லதா இருக்கு. ஆனா யோசிச்சு பாரு, லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த படத்தை பத்தி. ஸ்டேஜ் கண்ட்ரோலர் கிட்ட நான் முன்னாடியே சொல்லி வச்சிடுறேன். நான் என்ன நினைக்கிறேனோ அது நினைக்கிறியா? அப்ப நம்ம நல்ல ஒத்திகை பாத்துடலாம். அப்ப நம்ம ஏலியன்ஸ் வேஷம் போடலாமா? அது இன்னும் நல்லா இருக்கும். அப்ப நம்ம அந்த ட்ரெஸ் போடலாமா? என்ன மாதிரியே நீயும் சிந்திக்கிறே ஜெசிகா. சீக்ரெட்டா வச்சுக்கணும், யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. அந்த குண்டனும் தொப்பியும் வராங்க, வா போய் ஒளிஞ்சுக்கலாம். இந்த ஐடியாவை தான் நம்ம காம்படிஷன்ல யூஸ் பண்ணோம் சார். அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வேற எதுவுமே இல்ல. ஜெய்க், நம்ம கிட்ட எதுவுமே இல்ல. அதேதான். நாம எதுவுமே வின் பண்ணது இல்ல. இந்த கப்ப நாம ஒரு தடவையாவது வின் பண்ணி ஆகணும். ஜேக், இது ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இல்லாம பார்க்க பல பலன் இருக்கு. ஆமா, எனக்கும் பளபளப்பா இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுமே. நல்ல யோசனை தான். ஆமா, இன்னும் யோசிக்கணும். யோசிச்சு முடிவு பண்ணுவோம். யோசிக்கணும். நல்லா யோசி. நம்மள மாதிரியே அவனுங்களும் திட்டம் போடுறாங்க. நீ அத பத்தி கவலைப்படாத சாம். நாம நிச்சயமா இந்த போட்டியில ஜெயிப்போம். எவ்வளவு யோசிச்சாலும் ஐடியா வரவே மாட்டேங்குதே. சரி வா, நம்ம போய் நம்ம வேலை பார்க்கலாம். உனக்கு ஏதாவது ஐடியா வந்ததா? யோசிச்சுட்டு தான் இருக்க, ஆனா எதுவுமே வர மாட்டேங்குதே. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாப்போம். வந்துருச்சு. இல்ல, ஒண்ணுமே இல்ல, யோசனையே வர மாட்டேங்குது. உன்னை பத்தி தான் எனக்கு தெரியுமே. நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலயே இந்த பறக்கும் தட்டு தான் ரொம்ப சிறந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம மாஸ்க போட்டு பார்க்கலாம் சாம். பயமுறுத்துற மாதிரி இருக்கா? சரி, கிளம்புவோம். சூப்பரா இருக்கு. நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வா சாம், நாம இத ஓட்டி பார்க்கலாம். இப்போ வண்டி புறப்பட போகுது. லைட்ஸ், சவுண்ட், இதோ போகுது. அத காணோம். நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. உன் கூட சுத்திட்டு இருந்தா எனக்கு மட்டும் எப்படி யோசனை வரும்? நானும் யோசிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். அதுவும் சரிதான். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. நிஜமாவா? சூப்பர், பக்காவான ஐடியா. இது வரைக்கும் யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத ஐடியா. அப்படியா ஜேக்? ஆமா, நான் தான் ஜெயிக்க போறேன். நீ என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஏதோ ஐடியா கிடைச்சிருச்சுன்னு சொன்னியா, அதுதான் என்னது? ஐடியாவா? ஐயோ, மறந்து போச்சே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது. நீ எதுக்கும் கொஞ்சம் கவனமாவே இரு. அந்த வண்டி ஒண்ணு இடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. அத பார்த்தா ஐயோ, அது நம்ம பக்கம் தான் வருது. சாண்டி மோப்ப பிடிச்சு ஃப்ளையிங் சாசர் எங்க போயிருக்குன்னு கண்டுபிடிக்குமான்னு பார்த்தோம். அது எதையோ கண்டுபிடிச்சிருக்கு. சீக்கிரம் வா, போலாம். ஜாக், நீ எங்க இருக்க? பயப்படாத, அந்த வண்டி நின்னு போச்சு, வெளியே வா. ஜேக், அந்த ஸ்பேஸ் ஷிப் கிட்ட இருந்து தள்ளி நில்லு. எதுக்கு? அந்த ஏலியன்ஸ் மூளைய உறிஞ்சி உன்னுடைய மண்டைய ஒரு ஃப்ளவர் பாட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஹே ஜாக், உன்ன மாதிரி நான் பயந்தாங்குழின்னு நினைச்சியா? ஹேய், எங்க கிரகத்தை ஆக்கிரமிக்க வந்திருக்கியா?
எனக்கு கராத்தே எல்லாம் தெரியும்னு உனக்கு தெரியாது. நான் என்ன பண்ண போறேன்? உடம்புக்கு ஒத்துக்காது. அது என்னன்னு நான் போய் பாக்குறேன். என்ன இது ஒண்ணு ஸ்பேஸ் ஷிப் இல்ல? ஓ ஆமா ஜேக், இது சும்மா டம்மி தான். ஆமா ஜேக், இது வந்து பார்க்க ஸ்பேஸ்ஷிப் மாதிரி தான் இருக்கு. ஆனா இது ஒண்ணு ஸ்பேஸ்ஷிப் கிடையாது. இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நாம தான் கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாம இந்த வண்டி பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா ஆமா, அதாவது ஏ ஜேக், இது பார்க்க எப்படி இருக்கு? ஜேக், நீ பயந்துட்டல? ஆமாமா, கொஞ்சம் பயந்துட்டேன். நல்லா பண்ணேன். பாரு சாம், குட் பாய் சாண்டி, நீ ஃப்ளையிங் சாசரை கண்டுபிடிச்சிட்ட. என்ன உங்க ஸ்பேஸ் ஷிப்பா? ஏய், இது ஒண்ணு நீ கண்டுபிடிச்சது இல்ல, இப்பதான் நாங்க கண்டுபிடிச்சோம். இது எங்களுக்கு சொந்தமான பொருள். நானும் சாமும் சேர்ந்து தான் இத கண்டுபிடிச்சோம். அப்படியா? அப்ப பரவாயில்ல. எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஜெசிகாவும் அவளோட நண்பனும் சேர்ந்து இந்த வண்டியை சட்டத்துக்கு புறம்பான இடத்துல வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இது ரொம்ப சட்டப்படி தப்பு. இதுல என்ன தப்பு? அனுமதி பெறாத ஒரு வண்டியை இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பா ரோட்ல வச்சு விளையாட கூடாது. அதுவும் இல்லாம இதுக்கு தண்டனையும் கிடைக்கும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இத நாங்க தான் உருவாக்கினோம். இதுக்கான ஆதாரத்தை எங்க ரெண்டு TeamSouthIndia.com. உன்னால ப்ரூவ் பண்ண முடியாது. நீ சொல்றது உண்மைனா எங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்காடு. ப்ரூவ் பண்ணிக்காடு. பண்ணணுமா? இங்க வந்து இத பாரு. ஜெசிகா ஃப்ளையிங் சாசர் உருவாக்கினது ஜெசிகா அப்புறம் சாம். என்ன சாம் சாம் சாம்? இதனால எதுவும் ப்ரூவ் ஆகாது. ஓகே, அப்போ இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஏலியன்ஸ் மாஸ். எங்களோட பேரும் இதுல இருக்கு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கோர்ட்ல இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் எங்களால நம்ப முடியாது. அப்போ நீங்க ரெண்டு பேரும் நம்புறதுக்கு வேற என்னதான் வழி? நிறைய வழி இருக்கு. ஆனா நீங்க முக்கியமான சட்டத்தை மறந்துட்டீங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னது அது? என்ன கேட்டனா? அது என்னன்னா கேட்டீங்க? அது என்னன்னா கேட்டீங்க? என்ன கேளுங்க, என்ன கேளுங்க. அதான் அவன் கேக்குறான். என்ன கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சட்டம் என்னன்னா, நாங்க உங்களை விட பெருசா இருக்கிறதால நாங்க என்ன வேணுமோ அதை செய்வோம். ஆமா, அதேதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? Come on, Jake. இத பத்திரமா எடுத்துக்கிட்டு வா. நாம தான் இன்னைக்கு ஃபேன்சி ட்ரெஸ் பார்ட்டில வின் பண்ண போறோம். ஆனா அது ஆமா, கண்டிப்பா நாங்க தான் வின் பண்ண போறோம். நீங்க வந்து என்ன சொல்லலாம்? வின்னர்ஸுக்கு ஆப்போசிட் என்ன? அது உனக்கே தெரியாதா? நீங்க தான் லூசர். அவள பாரு. போலாம். அவங்க எடுத்துட்டு போன விடு, நம்ம அதே மாதிரியே வேற ஒண்ணு பண்ணிக்கலாம். நான் என் பொருளை யாருக்காகவும் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். முக்கியமா அவங்க ரெண்டு பேருக்காக. இப்ப நான் யாருன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாரு சாம், அந்த இடத்துல தான் நிறுத்தி வச்சுட்டாங்க நம்ம ஃப்ளையிங் சாசரை. திருப்பிட்டேன். அப்புறம் என்ன செய்யணும்? முதல்ல கீபோர்டு, அப்புறம் லைட், சவுண்ட், மிஷன் ஸ்டார்ட். கிளம்பிட்டு. ஹேய், அங்க பாரு ஜேக், நம்ம ஸ்பேஸ் ஷிப்பை யாரோ திருடிக்கிட்டு போறாங்க. கவலைப்படாத, அது கட்டி இருக்குல்ல. நைஸா போயிடலான்னு பாக்குறியா ஜெசிகா? உன்னால எங்கேயும் போக முடியாது. உன்னால போக முடியாது. இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு தான் நான் மிஷின்ல ஏற்கனவே ஒன்னு செட் பண்ணி வச்சிருக்கேன். டர்போ. என்ன போக வந்த மாதிரி அடிப்பே. ஜெசிகா, வண்டியை நிறுத்து சொல்றேன். என் வீடு இப்படி போதே. ஐயோ, உடைச்சு போச்சு. உங்களுக்கு தேவைதானா? அந்த கயிறு எப்படி எதிரில லாரி வருது. வண்டியை விட்டு எகிறீங்க. அது அந்த பக்கம் திரும்பிடுச்சு. எங்க ஸ்பேஸ் ஷிப்பை திருடுறியா? நீங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த மாதிரில பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எப்படியாவது அந்த கப்பை வின் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அந்த நேரத்துல எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணுச்சு. முதல்ல நாம சண்டை போடுறத நிறுத்தணும். இந்த ஃப்ளையிங் சாசர் வேற டேமேஜ் ஆயிருக்கு. இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம எல்லாரும் சேர்ந்து ஏலியன்ஸ் வேஷம் போட்டா நம்ம டாப்பியை வின் பண்ணலாம். ரெண்டு பேருமா? உங்க ரெண்டு பேரையும் பாராட்டியே ஆகணும். நிஜமாவா? ஆமா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க ரெண்டு பேரு தான். நாங்க ரெண்டு பேருமா? நீதான் இதுக்கு எல்லாம் காரணம். நீ தானே எங்க வீட்டுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் ஷிப்பை திருடிட்டு வந்த. கடைசியில சாமோட ஐடியா படி நாங்க ரெண்டு பேரும் கொள்ளக்காரங்க வேஷத்துல காம்படிஷன்ல கலந்துக்கிட்டோம். இந்த Dress நமக்காகவே தச்ச மாதிரி இருக்கு. நீ சொன்னது சரிதான் சாம். கண்டிப்பா நாம ரெண்டு பேர் தான் வின்
சொல்றது உண்மைதான். நீங்க எங்க ஐடியாவை திருடிட்டீங்க. சாம் தான் கேப்டனா இருந்தான். இல்ல, நீதான் எங்க ஐடியாவை திருடி இருக்க. இப்ப என்ன பண்ணலாம்? நாம முதல்ல போலாம். அங்க பாருங்க, பறக்கும் தட்டு. யாரு? என்னது? 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 வா ஜெய், கிராம இப்போ நான் போலாம். பின்னாடியே வரேன். மாட்டிக்கிட்டா? என்னால நம்பவே முடியல. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியுமா? அதுதான் சைக்கிள் ஓட்டுறது. நான் என்னோட சைக்கிள்ல எங்க வேணா போவேன். ஆனா ஃபாஸ்டா போக மாட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா சாமோட பைக் ரொம்ப வித்தியாசமானது. நம்ம சைக்கிள்ல சீக்கிரமாவே பழசா போயிடும். சாதாரண சைக்கிள் மாதிரி இல்ல, அவன் சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும். வா ஜெசிகா, நம்ம அங்க போய் சைக்கிள் ஓட்டலாம். நீங்க யாருமே இந்த மாதிரி சைக்கிள் பார்த்திருக்கவே முடியாது. சாம் அவனோட சைக்கிள் எடுத்துட்டு ஜெய் அண்ட் ஜாக்க பார்க்க போனான். அங்க போனா அவங்க அவனை கிண்டல் பண்ணாங்க. ஆஹா, என்ன சாம், இவ்வளவு பெரிய சைக்கிள் எங்க இருந்து கண்டுபிடிச்ச? குப்பை தொட்டில இருந்தா? ஆமா, ஜேக் சொல்றது உண்மைதான். உங்களுக்கு கிண்டலா இருக்கா? இது நியூ மாடல் சைக்கிள். என்ன சைக்கிள்? ஓட்ட சைக்கிள் தான் இது. ஆமாமா, கரெக்ட் தான். நீ அவங்க பேசுறத காதுல வாங்காத சாம். அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓ, அப்படியா? ஜெய், நாம என்ன சொல்லிட்டோம் ரெண்டு பேரும் இப்படி கோவப்படுறாங்க? வா ஜெசிகா, நம்ம இதுக்கு தான் அங்க போய் ஓட்டலாம்னு சொன்னேன். ஓட்ட சைக்கிள் உடைஞ்சிருச்சு. என்ன பாக்குற சாம்? அந்த ஸ்க்ரூவை கழட்டது நான் தான். இங்க பாத்தியா, ஸ்க்ரூவை கழட்டிட்டேன். நல்ல காமெடியா இருந்ததுல, ஜாலியா இருந்தது. ஆமா ஜேக், நாம இவங்க கிட்ட பேசி நம்ம நேரத்தை வீணடிக்கிறத விட ஒழுங்கா நைட் ஷோ படத்துக்கு போலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப காமெடியாவும் இருக்கும். நீ என்ன சொல்ற? ஏன் இங்கே டைம் பாஸ் ஆகுதே? பரவாயில்ல விடு. ஓகே, நல்லா காமெடியா இருக்கு. சாம் அந்த சைக்கிள் உடைஞ்சதுக்கு கவலைப்படல. புது சைக்கிள் பண்றதுக்காக என்கிட்ட ரகசியமா பேசிட்டு இருந்தான். ரகசியமா நம்ம செய்யறது யாருக்குமே தெரியக்கூடாது. நான் வேணா உனக்கு பண்ணி தரட்டா? தேங்க்ஸ். இருந்தாலும் போன வாட்டி என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இதுதான் இந்த ஜெசிகா சாம்காக புதுசா கண்டுபிடிச்ச ஹெலிகாப்டர் ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல வானத்திலேயே பறக்கலாம், தரையிலேயே ஓட்டலாம். ஆனா ஜெசிகா, ஓகே சாம், டெஸ்ட் டிரைவ் ஓட்டி பாரு. ஓகே சாம், நல்லா கேளு. நீ முதல்ல பட்டன் அமுக்கணும். இல்ல அந்த பட்டன். அந்த பக்கம் இருக்கிற பட்டன். கவலைப்படாத சாம், அதுல என்ன ப்ராப்ளம்னு நான் கண்டுபிடிக்கிறேன். வேண்டாம் ஜெசிகா, என் வாழ்க்கையில இனிமே ரிஸ்க் எடுக்கவே விரும்பல. இந்த விபரீத விளையாட்டுக்கெல்லாம் என்ன கூப்பிடாத. ஏன் நீ உங்க அப்பா கிட்ட புது சைக்கிள் கேட்க வேண்டியதானே? வேண்டாம் சாமி, வாழ்வோ சாவோ அது என் குடும்ப சைக்கிள்லயே போயிட்டோம். இந்த சைக்கிள தான் என் தாத்தா கொள்ளு தாத்தாலாம் ஓட்டுனாங்க. இது ரொம்ப ராசி, அதனாலதான் நான் சொல்றேன். எனக்கு ஒரு ஐடியா. மேகா வச்சு நம்ம சாமுக்கு சைக்கிள் வாங்கி தந்தா என்ன? நான் எதுக்காக அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்? ஆமா, மேகா என்ன கேட்டாலும் உடனே வாங்கி தரீங்களே, ஏன்பா? ஏன்னா மேகன் நம்மளோட ஃபேமிலி மெம்பர். அப்போ சாமியும் நம்ம ஃபேமிலில சேர்த்துக்கலாமா? அவனுக்கு தான் ஏற்கனவே ஃபேமிலி இருக்குதேமா. எனக்கு ஒரு ஐடியா. இப்போதைக்கு நீங்க சாமுக்கு ஒரு பைக் வாங்கி தந்தா என்ன? ப்ளீஸ். நான் என்னோட அழகான பல்லால என் தங்கச்சி மதி சிரிச்சு காமிச்சேன். நிச்சயமா அவரு நோ சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். நோ, அவரு முடியாதுன்றாரு. சாரி சாம், என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். ரொம்ப நன்றி ஜெசிகா. இனிமேல் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து புது சைக்கிள் வாங்கணும். நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க சாம்? என் சிரிப்பு செல்லத்துல நல்லதுக்காகவும் யூஸ் ஆகும். வேணா சிரிச்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்களே. ரொம்ப பயமா இருக்கு. சந்தோஷமா இரு சாம். உனக்கு தெரியுமா, ரெயின்போ கலர்ஸோட லாஸ்ட்ல கோல்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் மேகா. அப்போ கண்டிப்பா கோல்ட் இருக்கும், ஆமா தானே? அது சும்மா சொல்வாங்க மேகா. அது லாஜிக்காவும் இல்ல, சயின்டிபிக்காவும் இல்ல. சாண்டோ லாஜிக்கலா இருக்காரு, ஆனா சயின்டிபிக்கா இல்லையே. நீ சாண்டோ கிளாஸ் இருக்கிறாரு நம்புறது தானே ஜெசி? நான் ஒரு தடவையும் ஏமாந்துட்டேன். ஆமா, நான் சாண்டோ இருக்காருன்னு நம்புறேன். ரொம்ப நன்றி சாண்டோ கிளாஸ் இருக்காருன்னு நம்புறதுக்கு. ஆனா சூரியனோட வெளிச்சம் மலைத்துறையில படுறதுனால தான் ரெயின்போ தெரியுது. வா காமிக்கிறேன். இதுல பாரு, கோல்டு தெரியல. ஏய், அங்க பாருங்களேன். அங்க பாருங்களேன், அந்த பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏய், நம்ம சீக்கிரமாவே சாமுக்கு சைக்கிள் வாங்கலாம்னு நினைக்கிறேன்.
நானும் சாமும் ரெயின்போ மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்காக ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் ரொம்ப கடுமையா உழைச்சு உண்மையான ரெயின்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரணும்ன்றதுக்காக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சோம். 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஓகே சார், ரெடி. 3, 2, 1 ரெயின்போ. ஏய் சாம், இந்த வானவில் ரொம்ப அழகா இருக்குல்ல? நான் இது வரைக்கும் வானவில் கிட்டக்க பார்த்ததே இல்ல. ஆமா, நீ வானவில்ல வர வச்சுட்ட. ஆமா, நான் நினைச்ச மாதிரியே வானவில்ல வர வச்சிட்டேன். ஹே, இங்கேயும் வானவில் வந்துடுச்சு. 5 ரூபாய் தான். SouthIndia.com. எல்லாரும் வானவில் கண்காட்சியை பார்க்கணும்னா வெறும் 5 ரூபாய் தான். வாங்க, இதை தவற விடாதீங்க, வந்து பாருங்க. வாங்க வாங்க, பொறுமையா கியூல வாங்க. எங்க சிரி பாப்பு? நாளைக்கு காலையில வாங்கிக்கோனே. நீங்க போங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி சாமுக்கு சைக்கிள் வாங்க காசு சேர்ந்துகிட்டே இருந்துச்சு. எங்க சிரிங்க? லாலா. உங்க போட்டோவை நாளைக்கு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட். அவ்வளவுதான், எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம நினைச்சதை விட ஜாஸ்தியா இருக்கு. ஏய், ஒரே நாள் இவ்ளோ சேர்ந்துருச்சா? வா போய் என்னலாம். நான் ஒண்ணு சொல்லட்டு பாஜி, இந்த உலகத்துல நியாயமே செத்து போயிடுச்சு. அப்படின்னா நிஜமாவே இல்லன்னு சொல்றியா? ஆமா, இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளாலதான் அவங்க இன்னைக்கு பணக்காரங்களா இருக்காங்க. நாம தானே அவனோட பைக்கை உடைச்சோம். ஆமா, இதுல நியாயமான விஷயம் என்னன்னா நமக்கு நம்ம பங்கு கிடைச்சாகணும். நாம எதுக்காக அப்படி செய்யணும்? ஏய், நான் யோசிக்கிறத நீயும் யோசிக்கிறியா? அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்ச அந்த ரெயின்போ மிஷினை வச்சு நாம இந்த இடத்தையே கலர்ஃபுல்லா மாத்தலாம்னு சொல்றியா? இதுல எந்த பிரச்சனையும் வராதே. ஆமா, இல்ல நீ சும்மா எனக்கு ஹெல்ப் பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே கேப்டன், நீங்க சொன்னபடியே செஞ்சிடறேன். இதுக்கு மேல பேசாதீங்க. பாய். ஓகே பாய். என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்ன சத்தம் அது? எனக்கு தெரியல, ஆனா யாரோ ஆபத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வா போலாம். நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இது இனிமேல் நமக்குத்தான். இது எப்படி வேலை செய்யும் எனக்கு தெரியலையே. அந்த ஜெசிகா எப்படிதான் இதை வச்சு ஆபரேட் பண்ணாலும் எனக்கு ஒண்ணுமே புரியல. இது எப்படி பண்ண? நாம அவங்க பண்ண மாதிரி இத வச்சு காசெல்லாம் எதுவும் சம்பாதிக்க வேண்டாம். இத வச்சு நாம மத்தவங்க எல்லாரையும் மாத்தலாம். அப்புறம் வீட்டோட கலரையும் மாத்தலாம். நீ என்ன பண்ற? அத பத்தி எதுவும் தெரியல. ஆனா இந்த மெஷினை நம்ம எப்படியாவது ஒர்க் பண்ண வைக்கணும். அடா, பிரச்சனை எதுவும் வராதுல்ல. நாம இந்த ஊரோட கலரையே முதல்ல மாத்தி காட்டுவோம். என்ன சொல்ற? இங்க பார், கிரீன் கலர். அடுத்தது ரெட் கலர். அந்த பில்டிங் ரெட் கலரா மாத்த போற பார் ஜே. எப்படி? கிரீன், yellow, ப்ளூ. பாத்து, இதுதான் இதுதான். இத ரெட் ஆக்கிட்டா எல்லாம் கொண்டு எட்டுட்டு போயிடும். வெரி குட், வெரி குட். அப்படிதான் அப்படிதான். எனக்கு தெரியாது, நான் அதை பார்க்கவே இல்ல. நான் உன்னதானே பாத்துக்க சொன்னேன், நீ ஏன் பாத்துக்கல? இப்ப யார் எடுத்தாங்க நமக்கு தெரியாது. என்ன? வா நம்ம போய் பார்க்கலாம். ஏய் ஜாக், எல்லாத்தையும் எப்படி மாத்தி காட்ட பாத்தியா? இனிமேல் நம்ம வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக போறோம். அங்க பாத்தியா எல்லாரும் எப்படி அவஸ்தைப்பட்டு இருக்காங்கன்னு? என்னது, நீ கண்டுபிடிச்ச மிஷின்ல தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உடனே இதை நிறுத்தியாகணும். நம்ம பண்ண இந்த வேலைனால இந்த இடமே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது பாத்தியா ஜேக்? ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா ஜாக், இத வச்சு நாம நிறைய பணம் சம்பாதிக்கணும். வாழ்க்கையில நம்ம நிறைய உயர வேண்டி இருக்குது ஜாக். ஆமா ஜேக், அது மட்டும் இல்ல, நாம இன்னும் நிறைய வேலைகளை செய்யணும். அது நான் சொல்றது இவன் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டான். எனக்கு மரியாதை இல்ல, எதுவுமே இல்ல. நீ சும்மா நின்னு பேசிட்டே இருந்தீனா மத்த வேலையில யார் பாக்குறது? கீழே பாத்தியா? இங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டா எனக்கு மண்டியே பிச்சுக்கும் போல இருக்கு. ஏன் எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல எல்லாரும் வண்டி எடுங்க. எல்லாருமே கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? முதல்ல நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். வாங்க வாங்க வாங்க, ஓடுங்க. இந்த ஊர்ல திடீர்னு எல்லா கலரும் மாறி போச்சு. அதை எப்படியாவது நம்ம தடுத்தாகணும். இதுக்கெல்லாம் யாரு காரணம் நம்ம பாக்கணும். நம்ம ஃபிளைட் கலரும் மாறி போச்சு. இதெல்லாம் யார் பண்ணது? ஜெசிகா, இந்த வானவில் வர குறிய பார்த்தா அநேகமா அது அந்த பக்கத்துல தான் வரா மாதிரி இருக்கு. நம்ம போய் அந்த பக்கம் பாப்போமா? லைட் திரும்ப அவங்க கிட்ட அனுப்புறோம். என்ன ஜெசிகா? எங்க மேல வானவில் விடுங்க பாப்போம். ஓகே, உன்னோட ஆசை அதுவா இருந்தா நான் என்ன பண்றது? இத பாக்கிக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல
பெரிய பணக்காரன் ஆகணும்னு நினைச்சா இருக்கிற வீடும் போயிடுச்சு. ஆமா, நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். புலம்புறத நிறுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 2 பேரும் ஆண்டராரஸ். அவங்கள போய் பிடிங்க. ஹலோ ஆபீசர், என்ன பண்றீங்க? நாங்க ஏலியன்ஸ் இல்ல, மனுஷங்க. நான் வேணா உங்களுக்கு ஏலியன்ஸ் இல்லன்னு ப்ரூவ் பண்றேன். எல்லாருக்குமே தெரியும் ஏலியன்ஸ் அண்டர்வேர் போடாதுங்க. இங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க. ஓ சாரி, நான் இன்னைக்கு போட மறந்துட்டேன். அவங்கள பிடிங்க. நாங்க ஒண்ணு வேலை இல்ல. கடைசியில அவங்க ஏலியன்ஸ் இல்ல மனுஷங்க தானே. அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த வானவில்ல வந்த காசுனாலதான் சாம் ஒரு புது சைக்கிள் வாங்கினா. ஆனா அது செகண்ட் ஹேண்ட் தான். நல்ல ஜம்ப் சாம். தேங்க்ஸ் ஜெசிகா. வா ஜெசிகா, நம்ம வானத்துல பறக்கிற மாதிரி ஓட்டலாம். எனக்கு சாமோட சைக்கிள்